ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் இருக்கான ஜிகேக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோலாம் பார்க்கறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். பின் வருபவர்களில் யார் தீவிரவாத தேசிய தலைவர்? சரிங்களா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து யார் வந்து தீவிரவாத தேசிய தலைவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சரை பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. லாலா லஜபதி ராய். கொடுத்துருக்க ஆப்ஷனில் தீவிரவாத தேசிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய். சரிங்களா, பேலன்ஸ் இருக்கவங்கலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதவாத தேசிய தலைவர். சரிங்களா, பேலன்ஸ் இருக்கவங்கலாம் தேசிய தலைவர் யாருன்னு பாருங்கள். பெரோசா மேத்தா, லால் மோகன் கோஸ், தாதாபாய் நவ்ரோஜி. இவங்க எல்லாமே வந்து மிதவாத தேசிய தலைவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒப்பன்சியா என்பது, அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஒப்பன்சியா என்பது எதுன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் சப்பாத்தி கல்லி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் எனும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா, கால்டுவெல் என்பவர் தான் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். சரிங்களா, இது வந்து எந்த ஆண்டு எழுதிப்பார் பார்த்தீங்கன்னா 1856 வந்து எழுதியிருப்பார். அடுத்து பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சொத்துரிமை டேஸாம் ஆண்டு டேஸாவது சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டது. அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து சொத்துரிமை வந்து எந்த ஆண்டு எந்த சட்டத்தின் மூலம் நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பாருங்கள். 1978 ஆண்டு 44வது சட்ட திருத்தம். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1978 ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் தான் வந்து சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்படும் தினம். இந்த கொஸ்டினும் வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. அதாவது பூரண ஸ்வராஜ் டே வந்து எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. சரிங்களா, 1930 ஜனவரி 26. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அதாவது முழு சுதந்திர நாளாக, அதாவது பூரண சுவராஜ் தினம் வந்து எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு டேஸ் அளவிலான குறைந்த திறன் வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆன்சர் 5 ஆம்ஸ். சரிங்களா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மின் பல்புகள் மின் விசிறிகள் அடங்கிய ஒரு சுற்றுக்கு 5 ஆம்ஸ் அளவிலான குறைந்த திறன் வழங்கும் சுற்றுகள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 1 நானோமீட்டர் சரிங்களா என்பது எத்தனை மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. 1 நானோமீட்டர் என்பது எத்தனை மீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10⁻⁹ மீட்டர். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 நானோமீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா, கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த தேசிய பூங்கா வந்து இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா தான் வந்து முதல் தேசிய பூங்கா. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுனா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போது, அதாவது உலக சுற்றுச்சூழல் நாள் வந்து எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஜூன் 5. சரிங்களா, ஜூன் 5 தான் வந்து உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ்லாம் பார்த்துங்க, எக்ஸாமில் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஜனவரி 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரவாசிய பாரதிய திவாஸ், அதாவது வெளிநாடு வாழ் இந்திய தினம் வந்து ஜனவரி 9. ஜனவரி 12 பாருங்கள், தேசிய இளைஞர் தினம். தேசிய இளைஞர் தினம் எப்போ கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. அதாவது யாருடைய பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாள். சரிங்களா,
ஜனவரி 12 வந்து சுவாமி விவேகானந்தரோட பிறந்தநாள். அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி தான் வந்து தேசிய இளைஞர் தினம் கொண்டாடுறோம். அடுத்து பாருங்கள் ஜனவரி 24 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஜனவரி 24 பாருங்கள் தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 24 வந்து தேசிய பெண் குழந்தைகள் தினமாக வந்து கொண்டாடுறோம். அடுத்து பாருங்கள் ஜனவரி 25 எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஜனவரி 25 பாருங்கள். ஜனவரி 25 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா சுற்றுலா தினம் மற்றும் தேசிய வாக்காளர் தினம். சரிங்களா, ஜனவரி 25 அந்த டேட்டில் வந்து தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடுறோம். சரிங்களா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சுற்றுலா தினம். பிப்ரவரி 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி 1. பிப்ரவரி 2 பார்த்தீங்கன்னா உலக ஈரநில தினம். சரிங்களா, இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. உலக ஈரநில தினம் எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2. பிப்ரவரி 4 வந்து உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 4 பார்த்தீங்கன்னா உலக புற்றுநோய் தினம். பிப்ரவரி 28 வந்து தேசிய அறிவியல் தினம். சரிங்களா, தேசிய அறிவியல் தினம் எப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28. சரிங்களா, அதாவது இந்த பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். சரிங்களா, இதுனா சர் சி.வி. ராமன் வந்து நோபல் பரிசு பெற்றிருப்பார். அந்த இதுதான் வந்து பிப்ரவரி 28 தான் வந்து தேசிய அறிவியல் தினமாக வந்து கொண்டாடுவாங்க. அடுத்து மார்ச் 3 பாருங்கள் உலக வனவிலங்கு தினம். உலக வனவிலங்கு அதாவது வேர்ல்டு வைல்டு லைஃப் டே வந்து எப்போனா மார்ச் 3. அடுத்து மார்ச் 8 பாருங்கள், இதுவும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். சர்வதேச பெண்கள் நாள். சர்வதேச பெண்கள் நாள் எப்போன்னு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மார்ச் 8 தான் வந்து சர்வதேச பெண்கள் நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து பாருங்கள் மார்ச் 15 இதுவும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. மார்ச் 15 பாருங்கள் உலக நுகர்வோர் உரிமைகள் தினம். உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் வந்து எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15. அடுத்து மார்ச் 22 பாருங்கள் உலக நீர் தினம். உலக நீர் தினம் வந்து எந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 22. இதை வந்து பாருங்கள் 1993 ஆண்டு ஐக்கிய நாடு சபையில் தொடங்கப்பட்டது. இந்த உலக நீர் தினம் வந்து எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு எக்ஸாமில் கேட்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1993. அடுத்து பாருங்கள் உலக சுகாதார தினம் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் வந்து ஏப்ரல் 7. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 13. அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 ஆண்டு ஏப்ரல் 13 பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் நினைவிடத்தில் நடந்தது. சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த பாயிண்ட் பார்த்துங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எந்த இடத்துல நடைபெற்றது அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரஸில் தான் வந்து நடைபெற்றது. அதாவது ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்துல. எந்த ஆண்டு அப்படின்னா 1919 ஏப்ரல் 13 தான் வந்து ஜாலியன் வாலாபாக் கொலை நடந்தது. அடுத்து பாருங்கள் உலக புத்தக மற்றும் பதிப்புரிமை நாள். சரிங்களா, உலக புத்தகம் மற்றும் பதிப்புரிமை நாள் எப்போனா ஏப்ரல் 23. அடுத்து இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சர்வதேச தொழிலாளர் தினம் அதாவது உழைப்பாளர் தினம் பார்த்தீங்கன்னா மே 1. அடுத்து தெலுங்கானா உருவாக்க தினம். அதாவது தெலுங்கானா மாநிலம் வந்து உருவாக்கப்பட்ட தினம் எப்போ தான் ஜூன் 2. இது எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான், நல்லா பார்த்துங்க. அதாவது 2014 ஆண்டு ஜூன் 2 தான் வந்து இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின்படி ஆந்திர பிரதேசத்திலிருந்து தெலுங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டு இந்தியாவின் 29வது மாநிலமாக உருவானது. சரிங்களா, எக்ஸாமில் கேட்பாங்க. இந்தியாவின் 29வது மாநிலமாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா வந்து தெலுங்கானா. சரிங்களா, அது தெலுங்கானா மாநிலம் தான் வந்து எதுலேருந்து பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துலேருந்து பிரிச்சிருப்பாங்க. எந்த ஆண்டு பிரிச்சுப்பாங்க அப்படின்னா 2014 ஜூன் 2. சரிங்களா, 2014 ஜூன் 2. இந்த எக்ஸாமில் அடிக்கடி கேட்டுக்காங்க இந்த கொஸ்டின். எந்த ஆண்டுன்னு கேட்பாங்க எக்ஸாமில், நல்லா பார்த்துங்க. அடுத்து பாருங்கள் இதுவும் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஜூன் 5 அதாவது உலக சுற்றுச்சூழல் நாள் எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னா ஜூன் 5 வந்து. சரிங்களா, அடுத்து பாருங்கள் ஜூன் 8. சரிங்களா, ஜூன் 8 வந்து என்ன கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பெருங்கடல் தினம். சரிங்களா, வேர்ல்டு ஓசன் டே. உலக பெருங்கடல் தினம் வந்து ஜூன் 8. அடுத்து ஜூன் 12 எப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம். சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வேர்ல்டு டே எகெயின்ஸ்ட் சைல்டு லேபர். சரிங்களா, ஜூன் 12. உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 12. அடுத்து ஜூன் 21 என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச யோகா தினம். இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. யோகா தினம் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜூன் 21 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க டேஸ் எல்லாமே வந்து எக்ஸாமில் நம்ம கேட்டுக்கிறது அல்லது கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, டேஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அடுத்து பாருங்கள், இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜூன் 11, அதாவது உலக மக்கள் தொகை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 11. உலக மக்கள் தொகை தினம், அதாவது வேர்ல்டு பாப்புலேஷன் டே எந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11. அடுத்து வந்து ஆசிரியர் தினம், டீச்சர்ஸ் டே எப்போனா செப்டம்பர் 5. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், சர்வதேச எழுத்தறிவு தினம், அதுவும் இன்டர்நேஷ்னல் லிட்ரேசி டே எப்போனா செப்டம்பர் 8. சரிங்களா, செப்டம்பர் 8 தான் வந்து இன்டர்நேஷ்னல் லிட்ரேசி டே கொண்டாடுறாங்க. அடுத்து சர்வதேச அமைதி நாள், சரிங்களா, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ், சரிங்களா, இது வந்து எப்போ கொண்டாடுறாங்கன்னா செப்டம்பர் 21. சர்வதேச அமைதி நாள் எப்போனா செப்டம்பர் 21. அடுத்து பாருங்கள், இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. தேசிய ஒருமைப்பாட்டு தினம், சரிங்களா, தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்பட்ட நாள் எப்போனா நவம்பர் 19, அதாவது நேஷ்னல் இன்டிகிரேஷன் டே. சரிங்களா, தேசிய ஒருமைப்பாட்டு தினம் கொண்டாடப்பட்ட நாள் எப்போனா நவம்பர் 19. அடுத்து உலக எய்ட்ஸ் நாள் வந்து டிசம்பர் 1. அடுத்து பாருங்கள், சர்வதேச ஊனமுற்றோர் நாள் எப்போனா டிசம்பர் 3. சர்வதேச ஊனமுற்றோர் நாள் எந்த நாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா டிசம்பர் 3 தான் வந்து சர்வதேச ஊனமுற்றோர் தினமாக கொண்டாடுறோம். அடுத்து பாருங்கள், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் தான் மனித உரிமைகள். சரிங்களா, அதாவது மனித உரிமைகள் நாள் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. சரிங்களா, மனித உரிமைகள் நாளாக கொண்டாடப்படும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10. அதாவது இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1948 டிசம்பர் 10ஆம் அன்று, சரிங்களா, ஐக்கிய நாடுகள் பொது சபை வந்து உலக மனித உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது. சரிங்களா, உலக மனித உரிமைகள் பிரகடனத்தை வந்து ஐநா சபை ஏற்றுக்கொண்ட நாள் தான் வந்து 1948 டிசம்பர் 10ன்னு சொல்கிறோம். அந்த ஏற்றுக்கொண்ட நாள் தான் வந்து மனித உரிமைகள் நாளாக வந்து கொண்டாடுறாங்க. சரிங்களா, எக்ஸாம்பிள் கொஸ்டின் பார்ப்பாங்க, உலக மனித உரிமைகள் பிரகடனத்தை ஐநா சபை ஏற்றுக்கொண்ட நாள் எப்படின்னு கேட்டாங்கன்னா 1948 டிசம்பர் 10. சரிங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? அது கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு, சர் ஆர்தர் காட்டன். சரிங்களா, சர் ஆர்தர் காட்டன் என்பவர் தான் வந்து இந்திய நீர்ப்பாசன தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இதுவும். இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ஆர்பிஐ பேங்க் வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1935. சரிங்களா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இந்திய ரிசர்வ் வங்கி, சரிங்களா, ஆர்பிஐ, அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1935 உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுங்க, எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நரம்பு மண்டலம் எதனால் ஆனது? கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நரம்பு மண்டலம் எதனால் ஆனது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரிங்களா, சி தான் கரெக்ட், ஏ அண்ட் பி, அதாவது நியூரான்கள், நரம்பு செல்கள், அதாவது இது 2 நாள் தான் வந்து நரம்பு மண்டலம் உருவாகிறது. நரம்பு மண்டலம் வந்து நியூரான்கள் மற்றும் நரம்பு செல்களால் ஆனது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அடிமை வம்சத்தினர் இந்திய துணைக்கண்டத்தை எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தனர்? ஆன்சர் 84. சரிங்களா, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடிமை வம்சத்தினர் வந்து இந்திய துணைக்கண்டத்தை வந்து 84 ஆண்டுகளாக ஆட்சி செய்தனர். மிக முக்கியமான வினா பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் மிக உயரமான பீடபூமி. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த பீடபூமி வந்து இந்தியாவின் மிக உயரமான பீடபூமி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தக்கான பீடபூமி, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த ஆண்டில் வந்து முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 1983, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்போனா 1983. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. இந்த கொஸ்டினும் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1801, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரிங்களா, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போனா 1801. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு துளி நீரில் ஏறக்குறைய எத்தனை நீர் துகள்கள் அடங்கியுள்ளது? ஆன்சர் 1021 நீர் துகள்கள். சரிங்களா, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. ஒரு துளி நீரில் வந்து ஏறக்குறைய 1021 நீர் துகள்கள் அடங்கியுள்ளது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் ஒருவித்திலை தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து ஒருவித்திலை தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம், ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.
அடுத்த கொஷின், ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்ட ஆண்டு. இதுவும் வந்து ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின் தான். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1945. சரிங்களா? ஐக்கிய நாடுகள் சபை தொடங்கப்பட்ட ஆண்டு 1945. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நிலவில் ஈர்ப்பு விசை புவியை போல் எத்தனை பங்கு? சரிங்களா? அதாவது நிலவில் வந்து ஈர்ப்பு விசை வந்து புவியை போல் எத்தனை பங்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/6. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 1/6. அதாவது நிலவில் வந்து ஈர்ப்பு விசை வந்து புவியை போல் 1/6 ஈர்ப்பு விசை இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் டேஷில் அமைந்துள்ளது. இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு ஆன்சர் பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் கரெக்டு. உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் தான் வந்து உலக வர்த்தக அமைப்போட தலைமையகம் அமைந்துள்ளது. அடுத்த கொஷின், வேகத்தின் அலகு. பாருங்கள், கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வேகத்தின் அலகு எதுன்னு கேட்குறாங்க. மீட்டர் பை வினாடி. சரிங்களா? மீட்டர் பை வினாடி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரிங்களா? வேகத்தின் அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட். இதான் வந்து வேகத்தின் அலகு. இந்த வேகத்தின் அலகு சரிங்களா, இந்த மாதிரி அலகுகள் வந்து பார்த்துங்க, எக்ஸாமில் கேட்பாங்க. அதில் முக்கியமானது எதுன்னு பாருங்கள், பரப்பு. சரிங்களா? பரப்போட அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? பரப்போட அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர். பருமனோட அலகு வந்து மீட்டர் க்யூபு. அடர்த்தியோட அலகு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் க்யூப். இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. அடர்த்தியோட அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பை மீட்டர் க்யூப். அடுத்து திசைவேகத்தோட அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட்ஸ். சரிங்களா? திசைவேகத்தோட அலகு வந்து மீட்டர் பை செகண்ட்ஸு, அதாவது மீட்டர் பை வினாடி. உந்தத்தோட அலகு பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. சரிங்களா? அதாவது கிலோகிராம் மீட்டர் பை வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. உந்தத்தோட அலகுன்னு பார்த்திங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படி இருக்கும் ஆப்ஷனில். அப்படி இல்லைனா வந்து கிலோகிராம் மீட்டர் பை வினாடி அப்படின்னு கூட ஆப்ஷனில் இருக்கும். நல்லா பார்த்துங்க. அடுத்து முடுக்கத்தோட அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். சரிங்களா? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர், அதாவது மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். விசையோட அலகு எதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2. சரிங்களா? விசையோட அலகு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2 அல்லது நியூட்டன். விசையோட அலகு நியூட்டன். சரிங்களா? இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், அழுத்தத்தோட அலகும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க பாஸ்கல். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அழுத்தத்தோட அலகு பாஸ்கல், அல்லது நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர். அடுத்து பாருங்கள் ஆற்றல், அதாவது வேலையோட அலகுன்னு பார்த்தீங்கன்னா ஜூல். ஆற்றலோட அலகு ஜூல். இதுவும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அல்லது நியூட்டன் மீட்டர். சரிங்களா? வேலையோட அலகு நியூட்டன் மீட்டர் அல்லது ஜூல். அடுத்து பரப்பு இழுவிசையோட அலகு வந்து நியூட்டன் பை மீட்டர். சரிங்களா? பரப்பு இழுவிசையோட அலகு வந்து நியூட்டன் பை மீட்டர். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தியோட அளவு வந்து கிலோகிராம் பை மீட்டர் க்யூப். சரிங்களா? கிலோகிராம் பை மீட்டர் க்யூப் அடர்த்தியோட அலகு. அழுத்தத்தோட அலகு பார்த்திங்கன்னா பாஸ்கல். விசையோட அலகு நியூட்டன். சரிங்களா? அது மாதிரி ஆற்றல் வேலையோட அலகு ஜூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.